ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆடி மாதத்தையொட்டி புதுச்சேரியில் 2 மடங்காக உயர்த்தப்பட்ட பூக்களின் விலை, அதிர்ச்சியில் பொதுமக்கள். முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கு பதிவு கட்டணத்தை செலுத்த 22ஆம் தேதி கடைசி நாள், சென்டாக் நிர்வாகம் அறிவிப்பு. வில்லியனூர் பகுதியில் வாகன ஓட்டிகளை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் கைது, காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. நெல்லித்தோப்பு மார்க்கெட் பகுதியில் மாத கணக்கில் தேங்கியுள்ள கழிவுநீர், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள், பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஆடி மாதத்தையொட்டி புதுச்சேரியில் பூக்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வரும் நிலையில் 2 மடங்காக விலை உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஆடி மாதம் தொடங்கியதை அடுத்து புதுச்சேரியில் பூஜைகள், விழாக்கள் மற்றும் கோவில் நிகழ்ச்சிகளுக்கான தேவையால் பூக்கள் விற்பனை பெரிதும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். முல்லை, மல்லி, காந்தல், சாமந்தி போன்ற பூக்களுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. இவற்றின் விலை தற்போது ஓரளவுக்கு அதிகரித்த நிலையில் உள்ளது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் சில பூக்களுக்கு 2 மடங்கு வரை விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த வாரத்தில் 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ரோஜா பூ தற்போது 240ஆக விற்கப்படுகிறது. இதேபோல் சாமந்தி, மல்லி உள்ளிட்ட பூக்களின் விலையும் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆடி மாதத்தில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் வீட்டிலிருந்தே மக்கள் பூஜை செய்வதும் வழக்கம். பூக்களின் தேவை அதிகமாக உள்ளதால் விலையும் அதிகரித்துள்ளது. ஆடி மாதம் முடிந்தவுடன் விலை குறைய வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கு பதிவு கட்டணம் செலுத்த 22ஆம் தேதி கடைசி நாள் என சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருவதாகவும், முதுநிலை பல் மருத்துவ படிப்புக்கான அரசு ஒதுக்கீடு, அகில இந்திய ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கான 2வது சுற்றில் கலந்து கொள்ள விரும்புவோர்கள் சென்டாக் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், அப்போது விருப்ப பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு ஒதுக்கீட்டில் உள்ள பொதுப்பிரிவு, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் உள்ளிட்ட பிரிவினருக்கு 25,000 ரூபாயும், ஆதிதிராவிடர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 மற்றும் அகில இந்திய ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் என பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும், பாடப்பிரிவு தேர்வு வருகிற 23ஆம் தேதி மாலைக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் கடந்த 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆட்சேபனை அடிப்படையில் திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வருகிற 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் தெரிவிக்கலாம் எனவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. வில்லியனூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை மிரட்டி பணம் மற்றும் செல்போன்களை பறித்த 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன்கள் பறிக்கப்படுவதாக கடந்த 15ஆம் தேதி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்டது உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த ஜோனத்தன், ஜே நகரைச் சேர்ந்த ரிஷிகுமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து பணம், 2 செல்போன்கள் மற்றும் 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நெல்லித்தோப்பு தற்காலிக மீன் மார்க்கெட் பகுதியில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் சிரமத்திற்குள்ளாகும் வியாபாரிகள், பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு மார்க்கெட்டில் காய்கறி மற்றும் மீன், இறைச்சி விற்பனை நடைபெற்று வந்தது. இந்த மார்க்கெட் கட்டிடம் சேதமடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து அவ்வப்போது விழுந்ததால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து பழமையான மார்க்கெட் கட்டிடம் நகராட்சி சார்பில் இடித்து அகற்றப்பட்டது.
அந்த இடத்தில் செயல்பட்டு வந்த மீன் மார்க்கெட் காராமணிக்குப்பத்தில் சாலையோரம் கொட்டகை அமைத்து தற்காலிக கடைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. அங்கு மீன் இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கிருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்ல வாய்க்கால் வசதி இல்லை. எனவே கழிவுநீர் மார்க்கெட் பகுதியிலேயே சாலையோரம் தேங்கி நிற்கிறது. இதிலிருந்து வரும் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மாதக்கணக்கில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை அகற்ற நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீன் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். புதுச்சேரி கடலூர் சாலையில் நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற நாகமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு ஆடி மாதம் செடல் விழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், வீதி விழாக்கள் நடைபெற்று வந்தன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான செடல் திருவிழா 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதையொட்டி காலையில் நாகமுத்து மாரியம்மன், முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடந்தது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து முத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து பூங்கரகம் ஜோடித்து தங்க ஊசி பேழையுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் நாகமுத்து மாரியம்மனுக்கு தங்க ஊசி அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு செடல் அணிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதேபோல் பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி பேருந்து, வேன், கார், மினி லாரி ஆகியவற்றை பக்தி கோஷமிட்டபடி இழுத்து சென்ற காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதையடுத்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேர்பவனி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்க சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து ஆய்வரங்க சிறப்பு மலரை வெளியிட்டார். மாநாட்டில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார், அரசு செயலர் முகமது அசான் அபீது, இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். தமிழறிஞர் ஆதிகேசவன் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் இளமதி ஜானகிராமன், பாரதிதாசன் அரசின் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் சேதுபதி, உதவி பேராசிரியர் குப்புசாமி ஆகியோர் நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்கினர். முன்னதாக தமிழ் வளர்ச்சிக் கழக சிறப்பு பணி அதிகாரி வாசுகி ராஜாராம் அனைவரையும் வரவேற்றார். முனைவர் செங்கமலத்தாயார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் புதுச்சேரி சித்தர்களை பற்றி தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கல்வித்துறையில் கௌரவ முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பாலசேவிகாக்கள் ஆகியோர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் அருள்சாமி, கிரி மற்றும் பலர் கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். இதில் பாலசேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
முடிவில் ஒருங்கிணைப்பாளர் பொற்செழியன் நன்றி கூறினார். ஆஸ்திரேலியாவில் வேலை வாங்கி தருவதாக பெண் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் கனடாவில் வேலைவாய்ப்பு இருப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய நபர் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு உள்ளதாக உறுதியளித்துள்ளார். அதற்காக விசா செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பி அந்த பெண் 1,47,500 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் மூலக்குளத்தைச் சேர்ந்த பெண் 50,000, நல்லவாடைச் சேர்ந்த பெண் 42,000, முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நபர் 1,845 ரூபாய், ரெயின்போ நகரைச் சேர்ந்த நபர் 4,000 என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,45,345 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,170 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,230 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.